அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா வீட்டுக்கு திடுதிப்புன்னு பார்த்தா ராகவ் வராரு. ராகவை பார்த்ததுமே நிலா, வாங்க சார், வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், இங்கே ராகவும் பார்த்தா உள்ள வந்து உட்காந்துருக்காரு. சேரன் பார்த்துட்டு வைக்காம காஃபியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. என்ன நிலா, இவ்வளோ நாள் லீவ் போட்டுட்டீங்க, நீங்கள் லீவ் போட்டு முடிஞ்சதும் அடுத்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இன்னும் நீங்கள் வரலை. அதான் உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி நேராக உங்களை பார்க்க வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், அப்போ தான் நிலாவுடைய கையை பார்க்குறாரு. கையிலலாம் காயமாக சவப்பு சவப்பாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நிலா உங்கள் கைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே ராகவ் கேட்கவும், அது வந்து சார் கொஞ்சம் இந்த காயம் ஆறுறதுக்காகத்தான் நான் இன்னும் ஜாயின் பண்ணலை. இந்த காயம்லாம் முழுசாக ஆறினா தானே ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் சார் நான் இன்னும் ஜாயின் பண்ணலை. இன்னும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 days லீவ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்போ தான் ராகவ், என்ன நிலா ஆஃபீஸில் புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நாள் லீவ் போடலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி ராகவ் பேசிக்கிட்டு இருக்கையில் சோழனுக்கு பார்த்தா கோவம் வருது. அவள் லீவு போடுவா, போடாமல் இருப்பா, என்ன வேணாலும் பண்ணுவா, உன்னை கேட்டுதான் எல்லாம் பண்ணணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்தா சோழன் நினச்சி பார்க்குறாரு. ராகவை போட்டு அடின்னு அடிச்சு, என்னடா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவை போட்டு அடிக்கிற மாதிரி சோழன் நினச்சி பார்க்குறாரு. ராகவும் பார்த்தா, சரி நிலா, இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் 2 நாள் 1 வாரம்னு இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை வேலையிலேருந்து நிப்பாட்டுற தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஆஃபீஸ்க்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரி நிலா, உடம்ப பார்த்துக்கங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராகவ் கிளம்ப போகிறாரு. கையில் இருக்கிற டம்ளரை இங்கே ராகவ் கீழே குனிஞ்சு வைக்க போகிறாரு. அப்போ பேக்கெட்லேருந்து பார்த்தா பர்ஸு கீழே விழுகுது. பர்ஸு கீழே விழுகும், ஓப்பன் ஆகி பர்ஸு கீழே விழுகுது. அதை பார்த்தா சேரன் எடுத்து கொடுக்க போகிறாரு. சேரன் அதை எடுத்து கொடுக்கல, பர்ஸு பார்த்தா ஓப்பனில் இருக்குது. அதில் பார்த்தா சேரனுடைய அம்மா கூட சேரனுடைய அம்மாவோட அண்ணன் கூட ஒரு குட்டி குழந்தையா பார்த்தா ராகவ் எல்லாரும் இருக்காங்க. இது சேரனுடைய அம்மாவை பார்த்ததுமே சேரனுக்கு, என்ன நம்ம அம்மா இங்கே ராகவ் ஃபோட்டோவில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சி. இங்கே பார்த்தா ராகவ் கிட்டே கேட்குறாரு, சார் இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, இவங்க உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், சாச்சா இவங்க என் அம்மா இல்லை, இவங்க என் அத்தை. இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவர் எங்கள் அப்பா, இது எங்கள் அத்தை. நான் இது சின்ன வயசில் இருக்கும்போது எடுத்த போட்டான். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அத்தைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க கூட எடுத்த போட்டோ, அதனால் என் பர்ஸ்லேயே வச்சுருக்கேன், அதுவும் இன்னும் அப்படியே இருக்குது, எப்பயோ வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லையில் அப்போ தான் புரியுது, நம்ம அம்மாவுடைய அண்ணன் பையன் தானே ராகவ் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தா சேரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம சொந்தக்காரவங்களா ராகவ் அப்படின்னு சொல்லி சேரன் யோசிக்கிறாரு. சரிங்க ராகவ், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தா ராகவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ராகவும் பார்த்தா காரில் ஏறி போயிடுறாரு. அப்போ தான் சோழன், பாண்டியன், நிலா எல்லாத்துக்கிட்டையும், டேய் அவர் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், யாரு, நிலாவோடைய ஆஃபீஸ் எம்டி, அவனுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அண்ணே என்னன்னே அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்க, அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு தானே இருக்கான், நம்ம நிலாவுடைய எம்டி தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் அவர் நிலாவுடைய எம்டி மட்டும் கிடையாது, அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், யார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன், பாண்டியெல்லாம் கேட்கவும், அவர் நம்ம அம்மா இருக்காங்களே, நம்ம அம்மாவுடைய அண்ணன் பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னன்னே நீ ஒரு புது கதையை சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இப்போ கூட அவருடைய பர்ஸு கீழே விழுந்துச்சு பார்த்தியா, நான் கூட எடுத்து கொடுத்தேல, அவருடைய பர்ஸை பார்த்ததுல அந்த பர்ஸில் நம்ம அம்மா கூட அவருடைய நம்ம அண்ணன் கூட இவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது எடுத்தது 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ அதில் இருந்துச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னன்னே சொல்ற, அப்போ இவன் நம்ம மாமா பையனா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அட ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா சொல்றீங்க, அப்ப சுத்தி முத்தி பார்த்தா ராகவ் நம்மளோட எம்டி மட்டும் இல்லாம சொந்தக்காரவங்களும் கூடயா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாப்பா நிலா, ஆனா நீ அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிறாத, வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளோட இருந்துட்டு போட்டோம், அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சு வச்சிருக்காரோ, பத்தாதுக்கு நம்ம மாமா வேற நம்ம அம்மாவை கொன்னது நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தில் வேற ஊரில் சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருந்தார்ல, அவருடைய பையன்தான் இவர், அதனால வேணாம்ப்பா, அதனால எந்த பிரச்சனையும் வேணாம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளோட இருக்கட்டும், ராகவுக்கு என்னைக்கு உண்மை தெரியுதோ அவருக்கு அன்னைக்கு தெரியட்டும், அவருக்கு தெரிகிறப்ப நம்ம இதை பற்றி தெளிவாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லிடுறாங்க.